2020ஆம் ஆண்டு இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில் வந்து திரு பாண்டே அவர்கள் குறித்து நான் ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். நான் சர்காஸ்டிக்காக வெளியிட்டிருந்தேன். அதே போல் சுந்தரவல்லி குறித்தும் ஒரு சர்காஸ்டிக்காக நான் சொல்கிறேன். அது வார்த்தையில் கொஞ்சம் கடினம் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு தரப்பில் பாண்டேவே நேரடியாக அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படி இப்போ அண்ணன் தம்பி வந்து இப்படி பேசியிருக்காப்லண்ணே, நான் தம்பியோட காணொலிலாம் பார்க்குறேன், அவரே நீ இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு. பூண்டேன்னு போட்டிங்களா? ஆமாம், ஓகே, சரி. அதாவது சர்காஸ்டிக்காக போட்டது தான். பாண்டேக்கு மாற்று சொல் என்னென்னு பார்க்க நீங்கள் வந்து நேரடியாக யூடியூப்பில் வந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது. நேரடியாக அவங்கள தாக்கும். இப்போ சன் டிவினா சுன் டிவின்னு போடுவாங்க, பாலிமர்னா வந்து ஏதோ ஒரு பேர் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி பரிதாபங்கள் எல்லாமே போடுறாங்க. ஸோ அது மாதிரி நான் போட்டிருந்தேன். அது அந்த நேரத்துடைய மெச்சூரிட்டி, அந்த நேரத்து மெச்சூரிட்டியில் நான் போட்டிருந்தேன். அப்போ அதை அண்ணன் கூப்பிட்டு என்னை வந்து கண்டிச்சாங்க. கண்டிச்சுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் கண்டிக்க முடியாமல் தான் அந்த நேரத்தில் அறிக்கை வெளியிட்டாங்க. அறிக்கை வெளியிட்ட பிறகு வந்து நீ இண்டிபெண்டனாக செயல்படு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்து 2021 காலகட்டத்தில் நான் கட்சியிலேருந்து நீக்கப்படுறேன். நான் இந்த நீக்கம் இல்லை இந்த கட்சிக்கும் சாட்டிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் பொறுத்திருக்கு. நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இது எனக்கான ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சுதந்திரத்தை அண்ணன் சீமானவர்கள் கொடுக்குறாங்க. சாதாரண ஒரு ஆள், எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது, மிகச் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து அரசியல்னால் என்னன்னே தெரியாத, அரசியல் வாடை தெரியாத ஒரு இடத்துலேருந்து நான் வெளிவந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்த என்னை வந்து ஒரு மாவட்ட இளைஞர் பாசறையா, மாநகர இளைஞர் பாசறையா, மாநில பேச்சாளராக, மாநில இளைஞர் பாசறையா, மாநில கொள்கை பேச்சாளராக அண்ணன் சீமானோடு தான் அங்கீகரித்தாங்க. அண்ணன் சீமானுடைய மேடையில் பேசுகிறதுக்கான ஸ்பேஸை, வாய்ப்பை கொடுத்தாங்க. எல்லா மேடைகளையும் பேசுகிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போலாம் எனக்கு எவ்வளோ மன மகிழ்ச்சி இருந்ததோ அதே போல் இதை நான் அப்படி தானே ஏற்றுக்கொள்ளணும்.